களவாணி கழுதைகளா என்ன ஓட்டம் ஓடுறீங்க? திருடி களவாண்டிட்டா ஓடுறீங்க? என்னது விட்டுருதா? இருங்க ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்க அப்பா அம்மா முன்னாடி உங்க தோலை உரிக்கணும் எல்லாம் பாரு. அண்ணே வேண்டாண்ணே, எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சுனே சோத்துல வசதி வச்சிருவாங்கண்ணே. நான் வேணா மாங்காலாம் கொடுத்துடுறேண்ணே. என் உசிரை விட உனக்கு மாங்காய் தான் பிடிக்கும். மாங்காய போட்டா விட்டுருவேனா? அப்பனா எனக்கு என்ன மரியாதை, என் மீசைக்கு என்ன மரியாதை? பஞ்சாயத்தை கூட்டுறதுதான். ஏய் அழகாச்சி நீ படகடி. யோ மீச அத தெரியாம திருடிட்டேன்னு சொல்றோம்ல, ஏன் எங்க தோப்புல இல்லாத மாங்காவா? ஏதோ திருட்டு மாங்காய் அடிச்சு சாப்பிட்டா ருசியா இருக்கும்னு தான் திருடணும். இப்ப மட்டும் நீ எங்களை விடல, உன் வேட்டி உருவிவ. இதையும் சேர்த்து பஞ்சாயத்துல சொல்லு. ஆமாண்டி, எப்படியும் அடி வாங்க ஆயாச்சு, இதுக்கும் சேர்த்தி அடி வாங்கிக்கலாம். உருவங்கடி. வேண்டாம் பிள்ளைகளா, நான் ஊர்ல பெரிய மனுஷன். வேண்டாம் வேண்டாம் சொல்ல கேளுங்க. வேண்டாம். ஓடுங்க பிள்ளைகளா ஓடுங்க. அடுத்த விட்டு என் கையில மாட்டாமையா போறீங்க. அன்னைக்கு மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சு உப்பு கட்ட போடல, அன்னைக்கு பாருங்க. யோ மீச, இன்னுமா வசனம் பேசிட்டு இருக்க? உன் வேட்டி உருவி 1 மணி நேரம் ஆச்சு. அம்மா டீச்சரு நாளைக்கு 4 கோடி நோட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா. ஏண்டி போன வாரம் தானே 10 ரூபா கொடுத்து 2 கோடி நோட்டு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் என்னடி? அம்மா அது தமிழுக்குமா, இது இங்கிலீஷுக்கு. 4 கோடி நோட்டில் எழுதினாதா கையெழுத்து நல்லா வருமாம்மா. ஆமாம், தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு அறிவியலுக்குன்னு தனித்தனியாக நோட்டு வாங்கி தர முடியாது. ஒரு நோட்டு வாங்கி தரேன், எல்லாத்தையும் பிரித்து எழுதிக்க. என்னம்மா நீ? ஐசைஸ் கப்பைஸ் பாலைஸ் கோனைஸ் சேமியாய்ஸ். ஐசைஸ் கப்பைஸ் பாலைஸ் கோனைஸ் சேமியாய்ஸ். ஐசைஸ் கப்பைஸ். அம்மா ஐஸ் வாங்கி கொடுமா. ஏய் நேத்தானே வாங்கி கொடுத்தேன், அப்புறம் என்ன? ஆமாம்மா ப்ளீஸ்மா வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா. ஏய் நீ ஒன்றும் வாங்கி தர வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன் போ. என்ன அப்பா இப்போ காலி பண்ணி தானே வச்சிருப்பாரு, இன்னைக்கு ஃபுல்லா வச்சிருக்காரு. நமக்கு ஐஸ் தான் முக்கியம். அண்ணே குல்ஃபி ஐஸ்ண்ணே. இந்த பாட்டில் குல்ஃபி ஐஸ்லாம் வராதுமா, பெரிய பாட்டிலுக்கு தான் குல்ஃபி ஐஸ் வரும். இதுக்கு சேமியா ஐஸ் தான் வரும். சரி அதுவே தாங்க. சுப்பு காலையில் 10 ரூபா கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டா, இப்போ மகளுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துருக்கா. நான் எங்கே வாங்கி கொடுத்தேன்? நீங்கள் குடிச்சிட்டு போட்ட பாட்டில் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறா. எது? ஐயோ இங்கேதான் வச்சிருந்தேன். குடும்பமே சேர்ந்து ஏமாத்திட்டால. இரு வந்து வச்சுக்கிறேன். திருட்டு கழுத 2 வயசுக்கு அதுல போட்டது கீழே ஊத்திருக்க. சுப்பு இங்கேருந்து பைப்பு பார்த்தா ஆத்தாள் மூலம் எல்லாம் தூக்கி போட்டு ஐஸா வைத்துட்டு இருக்கீங்க. அவுட் குடு தர்றேன்டி, அலையாத. ஏண்டி இவ்வளவு நேரம்? அதுவா சக்திமான் பார்த்துட்டு வந்தேன், அதான் லேட்டு. சரிவா கல் விளையாடலாம். கல்லெல்லாம் போரடி. கூட்டஞ்சோறு சமைக்கலாமா? என்ன செய்யலாம்? தக்காளி சாப்பாடு அது போன வாரம் தாண்டி பண்ணோம். தேங்காய் சாப்பாடு அது அதுக்கு முந்தின வாரம் தாண்டி பண்ணோம். வெளுஞ்சோறு சமைக்கலாமா? சரி அப்ப நான் என்ன பண்றேன், பாத்திரமும் கரண்டி நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ வெல்லமும் முந்திரியும் எடுத்துட்டு வந்துரு, நீ அரிசி எடுத்துட்டு வந்துரு. அஸ்கு புஸ்கு அப்பளை வடை எப்போ பார்த்தாலும் என்ன மட்டும் விலை ஜாஸ்தி பொருள் எடுத்துட்டு வர வைங்க. எங்க அம்மாட்ட கடைசியில் நான் விளக்க மாத்திலே அடி வாங்குறேன். அதுல முடியாது, 2 பேர்த்துல எவ்வளவு ஒருத்தி எடுத்துட்டு வாங்க. சரி நானே வெல்லமும் முந்திரியும் எடுத்துட்டு வரேன், நீ பாத்திரம் எடுத்துட்டு வந்துரு, நீ அரிசி தண்ணி எடுத்துட்டு வந்துரு. சரி வா டிஸ்மிஸ்.
ஏய் கொஞ்சோண்டு குடி டேஸ்ட் பார்க்குறேன். ஏய் சமைக்க சமைக்க சாப்பிட்டா ருசி கெட்டு போயிடும்டி. யாரே உனக்கு இப்படிலாம் சொல்லித்தரா? என் ஃப்ரெண்டு கோமதி சொன்னான். கோமதி அறிவில் தீய வைக்க. வீட்டுல இருக்கிற பொருள் எங்க காணாம போகுதுன்னு பார்த்தா எல்லாம் இங்கதான் வந்திருக்கா. ஏண்டி சுப்புலட்சுமி மாமா தானே நீ? உங்க அம்மா வீட்டுல சோறைக்கு போடுறது இல்லையா? இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிற. இனிமேல எவ்வளவு என் பிள்ளைய கூட்டு சேர்த்துக்கிட்டீங்க 2 பேத்துக்கும் அவ்வளவு தான் சொல்லி போட்டேன். வாடி. நாங்க ஒன்றும் உங்க பிள்ளைய விளையாட்டுக்கு சேர்த்துக்கல. அவளா வந்தா சேர்த்துக்கு தான் செய்வாங்க. உங்களுக்கு வேணா வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கோங்க. என்னடி இவ்வளவு வாய் அடிக்கிற? வாய் ரொம்ப தான் நீளுது. அப்படிதான் நீளும். என்ன பண்ணுவீங்க? மாரியம்மாவா கொக்கா? நோடு நோடு நோடு. யாரடி அந்த கோமதி? அந்த கோமதி வாயில கோமியத்தை ஊத்த எத்தனை தடவை சொன்னேன் கொஞ்சோண்டு கூடு கொஞ்சோண்டு கூடுன்னு. இப்ப யாருக்குமே இல்லாம விளங்காம போச்சு. விளங்காம போனவளே போடி. என் பேருக்காகவும் புகழுக்காகவும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் படத்தை அள்ளி வீசிட்டு இருக்கிற. இந்தா பாவி பைய செல்வம். பொண்டாட்டி அழகாத்தானே இருக்கிறா. இவனுக்கு என்ன கேடு வந்துச்சு இன்னொரு பொண்டாட்டி கூட சுத்துறான்னு தெரியல. பொண்டாட்டி இருந்தா அவன் கூத்தியா வச்சுக்க என்ன பண்ணுவாங்க? மா அது நாடகம் தானம்மா, அதுக்கு எதுக்குமா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? நீ சும்மா இருடி. உனக்கு தெரியாது நிஜத்தில் நடக்கிறதா அங்கே காட்டுறாங்க. அப்பா இந்த விக்ரம் நடிச்ச சேது படம் ரிலீஸ் ஆயிருக்குப்பா. அதுக்கு என்ன கூட்டு போப்பா. இந்த மிருதுலா இருக்கால 2 தடவை படத்தை பார்த்துட்டு வந்துட்டு கதையா அடிக்கிறாப்பா. எனக்கு அது பார்க்கலன்னா மண்டையே வெடிச்சிடும். என்னை கூட்டு போப்பா. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தீபாவளி பொங்கல் வரும். அப்போ இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு சில மாதங்களே ஆனன்னு அந்த படத்தை போடுவான். அப்போ பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் கேடிவியில் நாளைக்கு நாட்டாம போடுறான். சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். சி போமா. அப்பாப்பா கூட்டு போப்பா. வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் டாப் 10 சுரேஷ் எந்தெந்த படம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவார். அதை பார்த்துட்டு சாயந்தரமே திரை விமர்சனம் போடுவான். அதில் வர சீன்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கூப்பிட்டு போகிறேன். சரியா? சி போப்பா. அதுவும் போயிட்டால இந்த ரசத்தை ஊற்று. இது ரசம் இல்லை, சாம்பார். ஒரு நாடகம் பார்க்க விடுறாரா? இப்படியே நாடகத்தை பார்த்துட்டே இரு. நானும் ஒரு நாளைக்கு செல்வ மாதிரி நீ நினைக்கிற மாதிரி இல்லை, குடும்பம் அழிஞ்சுன்னு சொல்ல வந்தேன். டேய் செல்வம், நீ மறுபடியும் நடுத்தரந்தாண்டா போய் நிற்க போற. ஒரு ஓடமோ என்ன பார்க்குது. வானம் அறியாமலே மேகம் அலைப்பாயுது. ஒரு ஓடமோ என்ன பார்க்குது. அந்த கட்ட வண்டி காத்து என்ன கட்டி இழுக்க மேல வானவில்ல பார்த்து நான் வட்டம் வரைய. அந்த கட்ட வண்டி காத்து என்ன கட்டி இழுக்க மேல வானவில்ல பார்த்து நான் வட்டம் வரைய. வானம் அறியாமலே மேகம் அலைப்பாயுது. ஒரு ஓடமோ என்ன பார்க்குது. ஏய் இந்த சித்ரா மிஸ் ரொம்ப மோசம்டி. ஏற்கனவே ஸ்கூலில் அதிகமாக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. இதில் இவங்க வேற டியூஷனில் வண்டியாக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டியூஷனை மாற்றணும். ஆமாண்டி. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இடியர் பூதம் போட்டிருப்பான். சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஏய் உன் ஆள் நிற்கிறாங்கடி. இதுதாண்டி நல்ல சான்ஸ். அந்த லெட்டர் கொடுத்துரு. மாப்பிள்ள மால் வரா, இன்னைக்கா லெட்டர் கொடுத்துரு.
ஷாஜகான் இதே மாதிரி லவ்ஸ் எல்லாம் இருக்காதா, ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பார்த்தாம இழுத்த கசனமான்னு போயிட்டே இருக்கணும். வர வர விடு விடு விடு. பக்கத்தில் வந்துட்டோம், கொடுத்துரு. ஏன் லவ்ஸ் லாய் கிடையாது, கொடு, நானா கொண்டே கொடுக்குறேன். ஏன் நீ கொடுக்கல? பயமா இருந்துச்சுடி. லெட்டர் கொடுக்குறதுக்கே பயமா இருக்கு, நீ இதே லவ் பண்ற? கொடு, நானே கொடுத்துட்டு வரேன். நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களுமா? நீங்களுமா மீன்ஸ் நீங்களும்? எஸ், நம்ம அவங்கள மாதிரி லவ்ஸில் தயங்க வேணாம். ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன், இல்டக சரியா இருக்கா? இருக்கு. ஆமா, இந்த லவ் லெட்டர் என்ன பண்றது? லவ்வை நாம வச்சுக்குவோம், லெட்டரை தூக்கி வீசிடுவோம்.